வணக்கம் பிரஜின் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், அமேசிங். முகத்தில் ஒரு தெரியல நல்லா இருக்கு. ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? வெளியே வந்த ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே நான் படம் பண்ணிட்டு இருக்கேன்னு விஷயம் தெரியும். பட் வெளியே வந்த உடனே என்ன சொல்கிறது, அது புதுசாக ஒருத்தவங்க போய் ஒரு ஃபோன் வாங்குவாங்கல்ல, கடையில் போயிட்டு கொடுத்து ஒரு 5,000 10,000 என் ஃபோன் கொடுத்த மாதிரி குழந்த மாதிரி வாங்கினேன். முதல்ல ஃபோன் ஓப்பன் பண்ணேன், யாருக்கு ஃபோன் பண்ணலான்னு யோசிப்போங்க. எடுத்தோன்னா இன்ஸ்டாகிராமு இது எல்லாமே டப்புன்னு வெடிக்குது தீபாவளி மாதிரி. பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு, என்னவா இருக்கும்டா, நம்ம ஒரு விஷயத்துக்காக தான் உள்ளே போகிறோம், என்னவா இருக்கும் இதுக்கப்புறம். ஆஃப்டர் பிக் பாஸ் பிஃபோர் பிக் பாஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ரெஸ்பான்ஸு. ஒருத்தர் கிரிக்கெட்டர் பேர் சொல்ல ஆசைப்பட்றேன். நல்ல பேர் இருக்கும்போது கபில் தேவ் சார் வந்து இந்தியன் டீம் விட்டு வெளியே போனார். நல்ல பேர் இருக்கும்போது அது எனக்கு கிடச்சிருக்கு, பிக் பாஸ் கொடுத்துருக்கு. நானும் ஒரு கேம் ஆடிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அமேசிங் சார். ஸோ பிக் பாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எப்படி இருந்தது சார்? பயங்கரமாக இருந்துச்சு. சீசன் 9 நம்ம ஒயில்ட் கார்டு என்ட்ரி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளால் அந்த கேமுக்கு என்ன புஷ் கொடுக்க முடிஞ்ச எல்லா விஷயமும் நான் பண்ணேன். முதல் நாள்லேருந்து எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம வெளியே எப்படி இருக்கோமோ அப்படி தான் உள்ளே இருக்க முடியும், நடிக்க முடியாது. 3 வாரம் 21 நாளுக்கு மேலே ஸ்ட்ராட்டஜியாக யோசிச்சிங்கன்னா ஒருத்தவங்க நடிக்கவே முடியாது. 106 அந்த அனுபவம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு பல விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. நான் கோவப்படுற ஆள் கிடையாது, ஆனால் எங்கே தேவைப்படுமோ அவங்க நிச்சயமாக நான் கோவப்படுவேன். அவன் தான் மனுஷன். மிரர் மாதிரி தான், சிரிச்சிங்கன்னா சிரிச்சு காட்டுவேன், அழுதுனா அழுது காட்டுவேன். கை உங்களாலும் திருப்பி வாங்க மாட்டேன். எனக்கு என்னோட பக்குவம் தெரியும் கண்டிப்பாக. அது மாதிரி தான் அங்கே நடந்துக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் அங்கே பல பேர் அது மாதிரி இல்லை, ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அதில் நான் ஒருத்தனாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று அடிக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தால், அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் பிக் பாஸ் எனி மூவி அப்டேட் சார்? ஆமாம், வெளியே வந்த அடுத்த நாளே எனக்கு வந்து அது அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு 2 ஆஃபர், நல்ல ஆஃபர் வந்திருக்கு ஆக்சுவலாக கதையோடு சேர்ந்துட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு அதை எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதை தாண்டி நம்ம வந்து எவிக்ட் ஆகிட்டு வந்துட்டோமேன்றது தான் வருத்தம் பயங்கரமாக இருக்குது. சரி, ஓகே, ஃபைனலாக இட்ஸ் அ கேம். ஒரு நல்ல ஒரு 2 ஆஃபர் நல்லா வந்திருக்கு. இப்போ என்னோட படங்களும் ரிலீஸ் இருக்குது, அதை போக கன்ஃபார்மாக அதை பற்றி நான் அப்டேட்ஸ் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஷுவராக நான் மெயினாக உள்ள பிக் பாஸ் போகிறதுக்கு காரணமே வந்து எனக்காக உள்ள வந்து சாண்ட்ரா தான். கபில் இதை என்ட்ரியா படத்துக்காக தான் உள்ளே வந்தது. ஆக்சுவலாக 80% எனக்கு ஒரு பெரிய பிரேக் ஏற்படணும் சினிமாவில். 20 வருஷம் போராடிட்டேன். இவ்வளோ வருஷம் நானும் சைக்கிள் எடுத்து ஓட்டுறது, ஆரம்பத்தில் ஓட்டி 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 நான் ஓட்டி டயர்ட் ஆக மாட்டேன். சைக்கிள் என்ன வருது, சைக்கிள் தான் ஒரு பிரேக் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த முடிவு எடுத்தேன். அது நல்லபடியாக பண்ணியிருக்கேன்ன்றது பெருசாக நம்புகிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறோம் ஆடியன்ஸ். எதிர்பார்க்கவே இல்லை, மேலே சான்ஸே இல்லை. எல்லாருக்குமே நான் ரொம்ப என்னோட ஹார்ட் கொடுத்துருக்கேன். அமேசிங் சார். ஃபேமிலி ரவுண்டுக்கு உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவீங்களா? நிச்சயமாக கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா டைவர்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா உள்ளே வந்து பசங்க ரொம்ப 1 மந்த்தாக வந்து கிட்ட 36 நாளாக இருந்திருக்கேன். என்னை பசங்களை விட்டு சாண்ட்ரா பிரிஞ்சதே கிடையாது. நான் கூட ஷூட்டிங் போவேன், வெளியே வருவேன். ஒரு ஆள் செம்ம அட்டாச்சு சாண்ட்ரா, ஒரு ஆள் எனக்கு ரொம்ப அட்டாச்சு. பட் ஆனால் ரொம்ப டியூன் பண்ணி தான் சொல்லி நாங்கள் பிக் பாஸ் போகிறோம்னு சொல்லி பிக் பாஸோட முதல் நாள் உள்ள என்ட்ரி ஆகும்போது நவம்பர் 1 அப்போது சாண்ட்ரா அழுது நான் லிஃப்ட்டில் அதை நான் கண்ணுக்கு நேரம் பார்த்தேன். பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நீ போய்ட்டு வாமா, நான் பார்த்துக்கிறேன், என் சிஸ்டரை. அவள் சொல்கிறான், நான் இவ்வளோ பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக போய்ட்டு நீ அப்பா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங் ஒரு 6 வயசு குழந்தை எப்படி மெச்சூர்டாக மாறினாங்கன்றது எனக்கு இன்னும் புரியல. இப்போது நான் வந்து எவிக்ட் ஆகி வெளியே வீட்டுக்கு வரும்போது அவங்க பயங்கர மெச்சூர்டாக இருந்தாங்க. ஒரு ஆள் கேட்டேன், நீ ஏன் வந்த, நீ போய்ட்டு அம்மா அனுப்புது. எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு, அதை நாங்கள் போய் சொல்ல முடியாது எவிக்டான விஷயத்த. பட் அவங்க வந்து அப்பா அம்மாவை பிரிஞ்சுட்டாங்கன்னு மனசில் இருக்கும். பட் அது எப்படி இவ்வளோ மெச்சூர்டாக அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்றது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ ஃபேமிலி ரவுண்டில் வந்து அவங்க எக்ஸைட்டாக இருக்காங்க பசங்க. அம்மாக்கா போய் பார்க்கணும், 3 பேர் ஒரே ட்ரெஸ்ஸில் போடலாமா, இல்லை நம்ம ஹீல் போடலாமா, ஷூ போடலாமா அப்படின்னு. இதை விட பயங்கர எக்ஸைட்டடாக சாண்ட்ரா கண்டிப்பாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படி போய் அவங்க சந்தோஷப்படுத்த முடியுமோன்றது ஒரு லவ் டோக்கன் கொடுத்து எடுக்கணுன்றது நான் ஆசைப்பட்றேன். அந்த நாள் ரொம்ப தூரம் கிடையாதுன்றது முடியல. பசங்க ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் பியர்டு எடுத்ததுக்கு அப்புறம் உங்கள் கேம் பிளேவே வேற லெவலில் இருந்தது. நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க உள்ள? இல்லை, கேம் நான் போகும்போது பியர்டு வளர்த்து சார் இந்த பியர்டு குறைச்சிருக்கலாம். பட் நான் உள்ளே போகும்போது எனக்கு வந்து
எல்லா இடத்துல வந்தது என்னன்னா, இப்படி ஒரு கேமை யாரும் இப்படி ஒரு விஷயம் பார்த்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நார்மலாக ஹேர் பின் பண்ணிட்டு போகலான்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் போய் முடி கொஞ்சம் லூசன் பண்ண அந்த பின் எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். எப்பவும் ஒரு இடத்துல உட்காரும்போது பிக் பாஸ் சார் சொல்லுவார், ஒரு இடத்துல உட்காந்து உங்களோட மைண்டை வந்து எனர்ஜி ஸ்டாக் பண்ணிக்காதுங்க, பல இடத்துக்கு போய் உட்காருங்க, எனர்ஜி கிடைக்குங்க. அதே மாதிரி பிஎட் எடுத்தேன். அது ஒரு ஸ்கூல் டாஸ்கில் பிரின்ஸிபலாக நம்மளே வந்து லோக்கல் ரவுடி மாதிரி கூட பார்க்குறது ரொம்ப தப்பாக இருக்கும். பசங்க நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு வேரியேஷன் கிடச்சிச்சு பிஎட் எடுக்கலாம்னு. எப்போ நான் பிஎட் எடுத்தாலும் முடிவு ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஏஜ் ரிவர்ஸ் ஆகும் கண்டிப்பாக. எனக்கு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கேமும் ரொம்ப சேஞ்சாக இருந்துச்சு. நல்லா தான் கேம் ஆடினேன், நல்லா தான் ஆடினேன், நல்லா தான் ஆடிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் எவிக்ட் ஆனதுக்கு ரீசன் திவ்யா தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்காங்க. ஆமாம், சத்தியமாக திவ்யா கிடையாது. கண்டிப்பாக திவ்யா எதுக்கு என் கேமை மாற்றணும், திவ்யாவால் நான் எவிக்ஷன் ஆகணும், அது அவசியமே கிடையாது. திவ்யா எனக்கு வந்து ஒரு நல்ல சிஸ்டர் பாண்ட் தான். கண்டிப்பாக சாண்ட்ராக்கு நல்ல ஃப்ரெண்டு. நான் வெல் கார்ட் ரூமில் 4 பேர் என்கிட்ட அமிதம் முன்னாடி தெரியும். எங்களுக்குள்ள நல்ல பாண்ட் இருந்துச்சு. ஒன்றா தான் சாப்பிட்டோம், ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா தான் காமெடி பண்ணோம், ஒன்றா தான் நடப்போம். என்னோட கப் காஃபியில் நானும் சாண்ட்ரா திவ்யா ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்தளவு தான் பாண்ட், நல்ல எனக்கு சிஸ்டர் பாண்ட் கிடச்சிருக்கு. வெளியே வந்தால் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக பில்ட் ஆகும். ஏன் அந்த ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. அவங்களால எவிக்ட் ஆகல. கண்டிப்பாக நான் ஏன் எவிக்ட் ஆனேன்னு எனக்கே தெரியல. ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறான்னா ஒரு 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 கோர்ட்டில் வந்து சொல்லுவாங்க செக்ஷன் இது அது இதுக்காக நீ தண்டனை அனுபவிப்பேன். என் தண்டனை என்னன்னே எனக்கு தெரியாது. நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். யாரா இருக்கீங்களா புதுப்பேட்டில் சொன்ன டேலாக் மாதிரி தான் எனக்கு தெரியல. சரி, நிறைய பேர் சொன்னாங்க அன்ஃபேர் எவிக்ஷன். நான் அந்த எவிக்ஷனுக்குள்ளேயே நான் வரல. இட்ஸ் அ கேம், கம்ப்ளீட்டாக கேம். எது நடந்தாலும் மேலே ஒரு உத்தரவு வந்து நம்ம போய் தான் ஆகணும். அந்த உத்தரவில் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க, நீ எப்படி வெளியே போகிறீங்கன்றது தான் இட்ஸ் லெசன். ஸோ நான் என் கேம் சின்சராக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் திவ்யா ரீசன் கிட்டேவே கிடையாது 100% என்ன பொறுத்தவரைக்கும். யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நானே பண்ணியிருப்பேன் உள்ளதுன்னா அது பதில் சொல்லியிருப்பேன். பட் யார் பண்ணுவான்றது கணிக்கவே முடியாது. ஏன்னா உள்ளே வந்து ஒருத்தர் ஒரு மார்க்கமாக இருக்காங்க. இப்போ சேஃபாக ஆடுறவங்க கண்டிப்பாக டைட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரு பகுதி நெகட்டிவாக ஒரு ஷேடாக இருந்ததுன்னா மேபி 50 டேஸ்க்கு அப்புறம் பாசிட்டிவாக இருக்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாறலாம். இப்போ வேரியேஷன் ஆகும். ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் ஒருத்தரோட மிரர் இமேஜ் வெளியே வந்துட்டே இருக்கும். சரி, இவ்வளோ க்ளோஸாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் டாப் 5 யார் இருப்பான்னு என்னால் இப்போ கணிச்சு சொல்ல முடியும். உண்மையில் டைட்டில் யார் வேணால் அடிக்கலாம், நம்ம நினைக்காத ஒருத்தர் அடிச்சுக்குவான் டைட்டில், வாய்ப்பு இருக்குது. அது க்ளோஸாக ஒரு 10 டேஸ் முன்னாடி சொல்ல முடியும். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா டாப் 5 நான் சொல்லுவேன். விக்ரம் இருப்பார், சபரி சான்சஸ் இருக்குது 30% தான். ஏன்னா அவர் கொஞ்சம் அவே ஆகிட்ட கேம் அது. அப்புறம் பார்வதி இருக்க வாய்ப்பு இருக்குது, சாண்ட்ரா இருக்கலாம், திவ்யா இருக்க சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இதில் கேம் மாறிச்சுன்னா அது நம்ம சொல்ல முடியாது. Is there any contestant with whom you see a long-term friendship? லாங்-டர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக வெளியும் உள்ளேயும் சாண்ட்ரா இருந்திருக்காங்க. அந்த ஒரு நடுவில் ஒரு கேப்பில் வந்து 2 பேரும் ஃப்ரிக்ஷன் வந்துச்சு கேமில். என் கேமை நான் ஆடணும்னு ஆதரப்பட்டேன். அதனால அந்த 2 கொடுத்தேன் தனியாக. இந்த கப்பல் கேம் சொல்லி வெறுப்பேற்றிட்டாங்க. நான் கப்பல் தாண்டா, அந்த கப்பலை கேம் ஆரம்பிச்சதை துண்டிக்கப்பட்டது. அது வீட்டுக்குள்ளே மட்டும்தான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக ஃப்ரெண்ட் வினோத் கூட நல்ல ராப்போ ஏற்பட்டுச்சு. வினோத் கூட, கமருதன் கூட, பார்வதி கூட, நிறைய பேர் கூட. ஆனால் ஒரு சில பேரை எனக்கு அதால் கனெக்ட் பண்ணேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வெளியே வந்து இருக்கணும்னு ஆசைப்பட எல்லாரும் முடியும். எஃப்ஜே கூட நல்ல ராப்போ வந்துச்சு, கமருதன் கூட, பார்வதி கூட, வினோத் கூட. கடைசியாக நான் எவிக்ட் ஆகி வரும்போது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும்போது விக்ரம் கண் கலங்கி ஒரு மாதிரி நின்றார். அப்படி ஒரு மலை நிற்கும்போது விடுங்கப்பா, என்ன எனக்கு விடுங்க, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விடுவேன். எல்லாரோடையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். வெளியே வந்தால் கண்டிப்பாக நான் இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்கவுங்க மைண்ட் செட் தான், நம்ம கூட இருக்கலாம்னு நினைக்கிறதா. பட் எனக்கு எல்லாரும் இருக்கக்கூடாது, எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கணும் தான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் நான் சொன்னது. ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், ரொம்ப கனெக்ட் ஆன என் கூட எல்லாருமே, இன்க்ளூடிங் திவ்யா தான். ஸோ வீட்டுக்குள்ளே இன்ன வரைக்கும் யார் இன்னும் ஃபேக்காகவே இருக்காங்க? ஃபேக்காக இருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக யாருமே ஃபேக்காக இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரு சுச்சுவேஷன் தான். இப்போ என்னென்னா, இப்போ நான் போகிற வரைக்கும் என்னென்னா ஒரு குரூப்பிசம் கேம் பார்த்தேன். அந்த குரூப்பிசம் கேம் இப்போ வரைக்கும் உடைக்க முடியலன்னு இல்லை. அவங்க வந்து சேஃபாகவே போகிறாங்க கேமுக்கு. விக்ரம், கனி, எஃப்ஜே, சபரி. இப்போ என்னென்னா இவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னா, சரி அதில் நான் அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது தப்பு. ஏன்னா இவங்களுக்கான சாதகமான ஆட்கள் எல்லாரும் பகச்சிக்கிறதுக்காக இவங்க ஒரு 6-7 பேர் ஒரு ஓட்டை தக்க வைப்பாங்க.
6 ஓட்டுனா ஒருத்தருக்கு 2 ஓட்டு, 12 பேர் முடிஞ்சாலும் உள்ளே சேர்ப்பாங்க. ஒரு 10 பேர் ஐட்டம் வச்சோம்னா ஒரு குரூப் அடித்தா 20 ஓட்டு. நமக்கு தேவையான ஆட்களை வச்சுட்டு தேவையான குத்தி அனுப்போம் வெளியே. அதுக்கப்புறம் நமக்குள்ளே குத்திக்கலாம். அது ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டு. இட்ஸ் அ கேம், நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இதில் வந்து என்ன சந்தர்ப்ப ஏற்றமாக தான் எல்லாமே ஃபேக்காக இருக்கிறது. ஃபேக்காகவே கம்ப்ளீட்டாக இல்லை, யாருமே இல்லை. இது கேம்காக ஃபேக்காக இருக்காது, அதுதான் நான் பார்த்துக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் அன்ஃபேராக ஆடலாம், ஆட விட்டு ஆடலாம், ஆடனுடைய கருத்தை விட்டு தவறான ஒரு செயல் அதை நடந்துட்டுருக்காங்க. ஸோ பார்வை பற்றி சொல்லுங்கள். ஆரம்பத்திலே கேட்டுதான் பார்வை எபிசோடே முடிச்சிடலாம் சத்தியமாக. பார்வை சரி, நல்ல பொண்ணு தான், நல்ல சோல், நல்ல பொண்ணு. எனக்கு வந்து பார்வதி வெளியே இருந்து பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. அவங்க நிறைய ஒரு இன்ஸ்டாகிராமில் நிறைய ஒரு செப்பரேட் வச்சுருக்காங்க. எங்கே நடந்தாலும் கேமரா இருக்குது. கேமரா பிக் பாஸ் ஹவுஸில் நான் என்ன ஆரம்பிக்கல, நிறைய கேமராக்கள் இருக்குது. அதை தாண்டி இன்னொரு கேமரா பாரும், அவள் கண்ணில் எதுவுமே மிஸ் ஆகாது. ஒரு பிக் பாஸ் ஒரு ஷோவை புஷ் பண்ணுறதுல ஒரு எல்லாருமே தேவைப்படுவாங்க. ஒரு 10 கை இருக்குன்னா அதில் ஒரு கை பார்வை தான் இருக்கும். அதில் என்னோட கையும் இருந்திருக்கு, எல்லார் கையும் இருந்திருக்கு. ஆனால் பார்வை வந்து அங்கங்கே சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பா. ஃபஸ்ட்டு அவளுக்கு எகென்ஸ்டாக இருந்தான், அவங்க நெகட்டிவாக இல்லை, எல்லாருமே அவளை ஃபீல் பண்ணாங்க. அவள் எல்லா இடத்துலையும் பேசுவாள். எல்லாருக்கா வந்து நிற்பாங்கன்னு கேட்டால் அப்படி வரமாட்டான். தனக்கு அது ஏதாவது இருக்கா, அதனால் எனக்கு ஒரு இவங்களை வச்சு எதாவது ப்ளே பண்ணலாமான்னா வந்து நிற்பாங்க. பழத்தில் ஊசி ஏற்றுறது இருக்குது, ஊசியில் பழத்தை ஏற்றுறது இருக்குது. அது எல்லாருமே பண்ணுறாங்க, பார்வை மட்டும் கிடையாது. இட்ஸ் அ கேம் ஃபைனலாக. அவங்களும் அவங்க கேம் ஆடுறாங்க, இது அவங்களோட கேமாக இருக்கலாம் எமோஷனலாக. ஆனால் இப்போ சாப்பிட்ல வந்து பேசுவாங்க, ஃபேக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, பார்வை பேசுவாங்க. அதான் அந்த மாதிரி குட் நல்ல விஷயம் இருக்குது. கேமை அவங்க ஒரு விஷயம் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்வை கேரக்டர் பிடிச்சிருக்கு. அப்படி ஒரு ஆள் தேவை கண்டிப்பாக கேம் ஆடுறது. பார்வை இருந்துட்டு கூட தப்பு இல்லை. சாண்ட்ராவை மிஸ் பண்ணுறீங்களா? சாண்ட்ராவை மிஸ் பண்ணுறதை தாண்டி கன்ஃபார்மாக அந்த மிஸ்ஸிங் இருக்கும். அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் முன்னாடி அழக்கூடாதுன்னு நினச்சேன். நானும் எமோஷனல் தான். அப்படி நான் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங். என்னால் அவ்வளோ சீக்கிரம் அழ வைக்க முடியாது. ஆனால் அப்படி சொல்கிறவங்க தான் ஈஸியாக அழுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். என்ன ஒன்றுனா, நான் இல்லாமல் அவங்க கேம் எப்படி இருக்கும் நான் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன். கண்டிப்பாக அது அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாள் உடஞ்சி உட்காந்தாங்க. பிக் பாஸ் வேறு கலாய்ச்சாரு, அந்த பேப்பரை தூக்கி போடல, நான் டோர் திறந்து வைக்கிறேன், 4 பேரை வெளியே போட்டுருக்கேன், ஓடிடாதுன்னு. அவங்க ரொம்ப எமோஷனல். ஏன்னா 20 வருஷமாக ரொம்ப போராடி கல்யாணம் பண்ணி அவங்க ஃபேமிலி கிடையாது. அப்பா இறந்துட்டாரு, அண்ணா வீட்டில் இறந்துட்டாரு, அம்மா அவங்க ப்ராப்பர் டச் இல்லை. எனக்காக மட்டுமே இருந்து, எனக்காகவே பிறந்து, எனக்காக வாழ்ந்து, என் குழந்தைக்காக இருந்து, அப்படி ஒரு பெரிய லவ் ஸ்டோரி ஆக்சுவலாக. அவங்க அழுதா நிறைய பேர் ட்ராமான்னு சொல்கிறாங்க, அது அப்படி கிடையாது. ஏன்னா இவன் புருஷன், இவன் சொல்லிடுவான், இவன் என்னடா தெரியும் அப்படின்னு யோசிக்கலாம். அது அப்படி கிடையாது. அந்த கனெக்ட் உண்மையிலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 பேர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது விட்டு கொடுக்காம 2 பேரும் எனக்காக அவங்க வந்து படத்துக்காக சப்போர்ட்டாக வந்து நிற்கிற இடத்துல என்னை மட்டும் பிச்சு தனியாக எடுத்துகிட்டு போகும்போது அந்த வழி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த வண்டியில் நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது போகும்போது மயக்க அடிச்சிருக்கலாம், அந்த அப்புறம் ஏன்டா மயக்க அடிச்சு வந்தவங்க ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. அவங்க எப்பவுமே அப்படி தான், ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க, கமார்னு கீழே வந்துடுவாங்க. அந்த அவங்களுக்கே என்னன்னு தெரியல, பஞ்சதந்திரத்தில் வந்து இவ்வளோ பெரிய மாத்திரையா ராம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அது மாத்திரை போட்டு அப்படி மாத்திரை போடாமல் இப்படி தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அழுதாலும் அப்படி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து போய் ஸ்டோர் ரூமில் போய் ½ அன் படுக்கணும்னு சொன்னாங்க. சேது சார் கூட கேட்டாங்க, ஓகே பிரச்சனை அவங்க. அதுக்கப்புறம் நான் வரும்போதும் வெளியே ஓடி வந்தாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியுது. ஏன்னா எனக்காக வந்தவங்க நான் இல்லைன்னு ஆகிப்போச்சு, நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் வந்தவரே போயிட்டாங்க. அதுதான் அந்த மைண்ட் செட்டில் தான் உள்ளே ஓடி வந்தாங்க. அது நிறைய பேருக்கு வந்து என்னடா ஓவராக இருக்குது, அது அவங்களுக்கெல்லாம் புரியாது. பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஹேட்டர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்ப வேண்டிய விஷயம், நீங்கள் பார்த்த சாண்ட்ரா இது கிடையாது. எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு அடித்த மாதிரி அவங்க பேசுவாங்க. முகத்துக்கு அடித்து ஒருத்தவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா ஏன் பேசுகிறாங்க? இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பிடிச்சிருக்கலாம், மேபி ஒரு காலகட்டத்தில் அவங்க எனக்கே எதிராக இருந்தாங்க, நான் துண்டிக்கப்பட்டது கொடுத்தோம்னா எனக்கு ஆப்போசிட் ஆனாங்க. பட் நான் வந்து அதை பயப்படவே இல்லை. வெளியே போய் பேட்ச் பண்ணிக்கலாம், லைஃப் தான். இதுக்காக டைவர்ஸ்லாம் ஆயிரம் போகிறது இல்லை சத்தியமாக. ஆனால் என் கேமை நான் ஆடணும், அதுக்காக நான் கொடுத்து நான் என் கேமை டைவர்ட் ஆனேன். அவங்க கேம் அவங்க ஆடினாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆடுவாங்க கேமை, கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு அருமையாக பேசுகிற மாதிரி கேம் இருக்கும். அவங்க அப்படி தான். நான் கொஞ்சம் வளைஞ்சு ஆடுவேன் கேமை. வளைஞ்சு போடலாம், நான் பயாஸ் அப்படி கிடையாது. எனக்கு தெரியும் நான் எப்படி ஆடணும்னு. பட் ஸ்ட்ரெயிட்டாக இருப்பவங்க ரொம்ப எமோஷனாக இருப்பாங்க, பிரேக் டவுன் ஆவாங்க. அதை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. இனி அவங்க கேம் பயங்கரமாக இருக்கும், பவுன்ஸ் பேக் சத்தியமாக இருக்கும். நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கேமை, எனக்கு அதான் தேவை. அது யாரும் பார்க்காத ஒரு சாண்ட்ராவாக நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஃபைனல் டுவர்ட்ஸ் டாப் 5-6 அவங்க வருவாங்கன்ற நம்புறேன், பெருசாக நம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்காக எந்த டாஸ்க்கு சொல்லுங்கள்?
எனக்கு பிடிச்ச டாஸ்க்கு கன்ஃபார்மாக நம்ம மேஜர் ஜம்புலிங்கம் தான். ஏன்னா டீம் ஒர்க் தான். ஸ்கூல் டாஸ்க்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் தான் ஒரு 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 பிரின்சிபல், ஏன்னா நான்லாம் பிரின்சிபல் எதிர்த்திருந்தாலும் கேப்டன்ஷிப் எனக்கு பிடிக்கும். ரொம்ப படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட் நான்லாம். லாஸ்ட் பெஞ்சு பேப்பர்லாம் எடுத்து அடித்தேன்னா முதல் பேப்பர் யாருக்கு போடுதானா என் பேப்பரை தான் கண்டிப்பாக லாஸ்ட் பெஞ்சில் இருந்து. ஆனால் நான் அப்படி தான் இருந்திருக்கேன். பட் படிக்கணும்னு நினச்சா படிப்பேன். பட் அதில் பிரின்சிபல் டாஸ்க்கை நான் மாறுதல் எடுத்து என் கெட்டப்பா மாற்றுறப்போ அந்த ஒரு நல்ல பேர், அது பிரின்சிபல் பேர் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக, சரியான பேர் ஆக்சுவலாக. அந்த பிரின்சிபலாக எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் டீச்சர் வாங்கினேன், பர்ஃபார்மன்ஸ் வாங்கினேன். இதில் மேஜர் ஜம்புலிங்கமாக எனக்கு அந்த இது கொடுத்தாங்க. அதில் அந்த ரோல் வந்து ஒரு பழம்பெரும் நடிகர் தான், சொல்லக்கூடாது. அதே நான் சீரியஸாக வந்து ஜம்புலிங்கம்னு அந்த புலிகேசி மீசை மாதிரி வச்சுட்டு அதை நான் ஃபன்னாக பண்ணேன். எனக்குள்ள ஒரு ஃபன் மோடு இருக்குது, அது கொண்டு வரதான் காமிச்சேன். என் டீமை நான் காப்பாற்றினேன். போராடி அந்த நெக்லஸை தூக்கி அடித்தேன். இது வரைக்கும் அந்த நெக்லஸ் யாரும் கண்டுபிடிக்க முடியல. பிக் பாஸ் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. பிக் பாஸ் கிட்டே சேஃபாக வச்சு கொடுத்தாரு, நீங்கள் பத்திரம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்னோட டீமை நான் காப்பாற்றினேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன் உண்மையில. என்னால் என் டீம் ஜெயிச்சு நாமினேஷன் ஃப்ரீ வாங்கினாங்கன்னு. ஆனால் நான் நாமினேட் வெளியே வந்துட்டேன். ஓகே, அது இட்ஸ் அ கேம். அவங்க ஹாப்பி, குமுதா ஹாப்பி, அவ்வளோதான். அமேசிங் சார். அந்த வீக் நீங்கள் ஹெல்மெட் ஆகலைன்னா வேற யார் ஆயிருப்பாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் வேணா ஆகிட்டு போட்டு நான் ஏன் ஹெல்மெட் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல உட்கார்ந்து எல்லாருமே சொன்னது பிரஜின் சாண்ட்ரா போக மாட்டாங்க, பிரஜின் எஃப்ஜே போக மாட்டாங்க. ஏன்னா நமக்கு உள்ள இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பாசிட்டிவாக வந்துட்டு அப்படியே தெரிஞ்சிச்சு நான் போயிடுவேன். ஏன்னா எல்லாருமே நம்ம சொல்கிறாங்க எதிர்பாருங்கள், அதுதான் பிக் பாஸ். ஆனால் என் மனசில் என்ன இருந்துச்சு, கன்ஃபார்ம் எஃப்ஜே போவான்ற எனக்கு தோணுச்சு. ஏன்னா சரி நம்ம டாஸ்க் நல்லா ஆடிட்டோம், சூப்பராக ஆடிட்டோம் டாஸ்க்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சேது சார் சொன்னார், நீங்கள் உடச்சி ஆடுங்க. 3 வாரம் ஆடி அதனாலே காப்பாற்றப்பட்டேன். செம்மையாக நீங்கள் வந்து உட்காருன்னு சொல்லிட்டாங்க. செம்மையாக ஆடினது இது, செம்மையாக ஆடி இருக்கோமே, அதுதான் பிரச்சனையாச்சு. செம்மையாக ஆடினதான் பிரச்சனையாச்சு நினைக்கிறேன். நல்லா கேம் ஆடினேன். நிறைய பேர் அது வச்சுருந்தாங்க இப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் அ கேம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. த பெஸ்ட்டாக கொடுப்போம். எக்ஸிட் ஆகும் சந்தோஷமாக வெளியே வரணும். நம்ம எக்ஸிட்டாக யாரும் மறக்கக்கூடாது. ஏன்னா அந்த மனுஷன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அதுதான் நான் வந்து ஆடியன்ஸுக்கு சாண்டா கொடுத்த விஷயம் தான். நான் விடக்கூடாது. அதையும் என் குழந்தைங்க பார்ப்பாங்க. அவங்க அப்பா அழுது வந்தேன்னு சொல்லக்கூடாது, ஜெயிச்சு ஹீரோ வந்தேன்னு சொல்லணும். அதை நான் பண்ணியிருக்கேன் நம்புறேன். கண்டிப்பாக அதை நான் பண்ணியிருக்கேன். அதான் நினச்சேன், நான் பண்ணியிருக்கேன். எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா சார்? கிட்டத்தட்ட நான் வந்ததுக்கப்புறம் ஒரு சில எபிசோட்ஸ் பார்த்தேன். நான் போனதுக்கப்புறம் பல எபிசோட்ஸ் பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஏதாவது மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அதை பார்க்கணுன்னு. பட் வந்த எபிசோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். இப்போ இந்த கோட் டாஸ்க் வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ உள்ளே நீங்கள் இருக்கும் போது ஒருத்தரை நம்பியிருப்பீங்க, வெளியில் வந்தால் டோட்டலாக இவங்களே நம்மளும் அந்த மாதிரி யாராச்சிருக்காங்களா? உள்ள எல்லாருமே நான் சொன்ன மாதிரி யாருமே ஆரம்பத்தில் ஃபேக்காக இல்லை. ஒரு டாஸ்க் வரும்போது தான் ஃபேக்காக மாறுறாங்க. ஒருத்தர் அந்த டைமில் நம்ம நம்பிட்டு இருப்போம், டப்புன்னு குத்திடுவாங்க. சில விஷயங்கள் தான் யாரும் நம்பக்கூடாதுன்னு எனக்கு சத்தியமாக இப்படி ஒரு விஷயம் கிடையாது. அது யாரும் நம்பாமே இருந்துடலாம், பிளாங்காக இருந்துடலாம். நான் என்னையும் நம்பக்கூடாது, சில இடத்துல நம்புவேன். பட் டாஸ்க்கு மட்டும் தான். எனக்கு யாருமே ஃபேக்காக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அந்த சுச்சுவேஷனில் வரும் அதில் மட்டும் நல்லா பேசிட்டு இருவாங்க. ஏஞ்சி போய் நம்மளே நாமினேட் பண்ணி குத்திட்டு போவாங்க. சத்தியமாக தெரியாமல் நான் கால் வச்சுட்டு போவேன். இப்போ வாட்டர்மேன் சார்லாம் அவரெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஹியூமன் ஆக்சுவலாக. வினோத் வாட்டர்மேன்லாம். ஆனால் வினோதுக்கும் வாட்டர்மேனுக்கும் ஒரு சர்ற எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருந்துச்சு. வாட்டர்மேன் சார் வேற யாரும் குத்துறேன் பிளான் பண்ணிருப்பாரு. வினோத் என்ன முன்னதான் நான் குத்துறேன், ஒரு குத்து வாங்கிட்டு வந்து உட்காருவாரு. ஸோ இதெல்லாம் தான் அங்கே ஒரு விஷயம். பட் கூட நண்பனாக இருந்தாலும் குத்த வேண்டிய சூழ்நிலையில் அது நியாயமாக குத்துங்க நான் சொல்லுவேன். சும்மா குத்தக்கூடாது. நாங்கள் அது சில பேர் பண்ணுறாங்க, குரூப்பிசமாக ஒரு மாஸ்க்கை மாட்டிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஃபேராக கேம் ஆனா சப்போர்ட் பண்ணுங்க. தப்பாக ஒருத்தர் கேம் ஆனா போய் தட்டி தைரியமாக சொல்லுங்கள். இட்ஸ் அ கேம். ஆனால் கேம் ஆடுற விதிமுறைகள் இருக்குது, அது அங்கே பண்ணுறதில்ல யாருமே. அப்படி பண்ணனா இப்போ 1-to-1 நீ டாஸ்க்காக நான் டாஸ்க்காக மோதலாம். பேக் ஸ்டாபிங் பண்ணும்போது முதல்ல குத்துறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அது வந்து கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஏற்றுக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. நம்மகிட்ட தேர்ட் எல்லாம் கிடையாது. அதனால் அது மட்டும் பண்ணாமல் தான் நல்லாயிருக்கும். ஆனால் சொல்லி யூஸ் யாரும் பண்ணுவாங்க. அந்த கேம் அப்படி தான். ஸோ கமெண்ட்ஸில் நிறைய மிஸ் யூ பிரஜின் அண்ணா, ஸோ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ வெரி குட் பிளேயர், நிறைய லவ்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அண்ணா. சைடில் ஃபுல்லாக ஆட்டினா பறந்துட்டு இருக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புனா, நான் உள்ள போகிறது ரீசன் என்னன்னா, நான் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். 25 படங்கள் நான் என்னைக்கு திரும்பி பார்த்து அவ்வளோ படம் பண்ணியிருக்கேன்னான்றது எனக்கே பயங்கரம். ஆனால் ஜெயிக்கிறது பெரிய போராட்டமாக இருக்குது இன்னைக்கு சூழ்நிலையில்.
அந்த ஜெயிக்கிறது பிக் பாஸ் மூலமாக எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கு. ஜியோ ஸ்டார் கொடுத்த ஹெல்ப், விஜய் டெலிவிஷன் நம்பினாங்க. ஏன்னா நான் வந்து ஆங்கர் ஆனது வேற ஒரு சேனல், என்னை நடிகனாக என்னை பிக் பண்ணது விஜய் டிவி. அது பெரிய நம்பிக்கை இருக்குது. பிரெட் அண்ட் பட்டர் அவங்களே சாப்பிட்ருக்கேன் நான், ரொம்ப நம்பிக்கை. எனக்கு கால் வந்தோன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. இன்றைக்கும் என்னென்னா ஒரு படத்தை எடுத்து ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்க பெரும் போராட்டமாக இருக்குது. இன்றைக்கி அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு இது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இவன் உண்மையாக இருக்கான், இவன் கரெக்டாக இருக்கான், நல்ல விஷயம் பண்ணியிருக்கானா எனக்காக ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிக் பாஸ் மூலமாக கிடச்சிருக்கு. அதை நான் ப்ளஸ் ஆக்கியிருக்கேன். நல்ல ஒரு விஷயமாக இருந்திருக்கேன். பல பேருக்கு நல்ல ஒரு அண்ணனாக இருந்திருக்கேன், தம்பியாக இருக்கேன். இப்படி தான் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணுன்ற ஒரு விஷயங்கள் மனைவிக்கோ ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நான் பெருசாக நகர்வேன்ற பெரிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்து 20 வருடங்கள் நான் இழந்து 20 வருடங்கள் போராட்டம். இனி அந்த 20 வருடத்தை நான் 2 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுவேன்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி, எது திறந்தாலும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ ஃபாலோ, அவ்வளோ பேர் ரொம்ப விஷயங்கள் சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஆடியன்ஸுக்கு. இதுக்கப்புறமும் என்ன மாதிரி யாரும் படங்கள் பண்ணுவாங்க, நானே படம் பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாம் போய் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள், ஓடிடியில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எது ஜெனியூனோ, நானே தவறுதல் நானே தப்பு பண்ணாலும் எனக்கு பேஜ் இருக்குது, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு அட்மின்லாம் கிடையாது, எனக்கு பிஆர் டீம்லாம் கிடையாது. நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். என் ஃபோனில் நான் தான் மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போவும் கையில் வச்சுருக்கேன், என் ஃபோன் வந்து தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நான் இவ்வளோ வருடங்களாக இந்த இன்ஸ்டாகிராம் முதல்ல நான் தான் மெசேஜ் பண்ணுவேன். சாப்பிட்டீங்கன்னா ஹாய்னா ஹாய், பாய்னா பாய். யாராவது மதிப்பேன். என்னை என்ன மதித்து இவ்வளோ தூரம் என்னை கொண்டாந்து உட்கார வச்சு நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது, சாண்ட்ராவும் கிடையாது. ஸோ எங்கேயுமே பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணிங்க. மேற்கொண்டு ஒரு விஷயம் நான் சொல்லலாம். உள்ளே என் ஒய்ஃப் ஆடுறாங்க, கோ கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா கேம் ஆடுறாங்க. என்ன வேணால் இருக்கலாம் கேமில், எல்லாரும் பிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் உண்மையிலே நீங்கள் கேமை பாருங்கள், சத்தியம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. ஒரு புருஷனை எவ்வளோதான் ஒருத்தங்க வந்து காப்பாற்ற முடியும், ஒரு ஸ்டேஜில் காப்பாற்ற முடியாது கண்டிப்பாக, வாய்ப்பு இல்லை. நமக்கு பசிக்குன்னா நம்ம தான் ஆடுறோம் காட்டுக்குள்ளே. நம்ம உயிரோடு இருக்கணும்னா நம்ம தான் வேட்டையாடணும். அந்த வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடுறாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் யார் ஆடினாலும் ஃபேராக ஓட் பண்ணுங்கள். எனக்கு அதுதான் தேவை. மனசார ஓட் பண்ணுங்கள். நல்லா ஆடுறவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். இந்த கப்பை தூக்குறவங்க நல்ல பிளேயராக தான் இருக்கணும் கன்ஃபார்ம். சத்தியமாக அந்த கூட்டத்தோடு போய் குத்துறவங்க இந்த கேமை ஜெயிக்கக்கூடாது. அவங்களும் ஒரு காலத்தில் தனியாக தான் கேம் ஆடணும். ஏன்னா நான் உள்ளே வந்து வெளியே வந்து சொல்கிறது தான், தனியாக ஒருத்தன் போராடலாம், உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லாமல் வயிற்றுல அடிக்கிறத, அவன் தான் இந்த கேமை ஜெயிக்கணும். அவள் தான் இந்த ஜெயிக்கணும். அது எவனோ எவனா இருந்தாலும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் லவ் கொடுத்துட்டே இருங்க. இந்த லவ் பத்தாது எனக்கு, இன்னும் கொடுத்துட்டே இருங்க. கன்ஃபார்ம் நான் படங்கள் பண்ணுறேன். என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போ 3 படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. நான் விருப்பப்பட்டது என்னோடய படங்கள். நான் உள்ள பிக் பாஸில் இருக்கும்போது நான் கண்டஸ்டன்ட் இருந்துட்டு இப்போ வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் என் படங்கள் நான் இவங்ககிட்ட போய் ஒரு ஹீரோவை போய் படத்தை அங்கே டீசர் ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்றேன். அதுக்கு 2-3 படங்கள் ரிலீஸ் தயாராக இருக்குது. த பெஸ்ட்டாக இந்த படம்னு இப்போ பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படின்னு சொல்லுவேன், அதுக்கு த பெஸ்ட்டாக ஒரு சில படங்கள் வச்சுருக்கேன். அதை இறக்கணும்னு ஆசைப்பட்றேன். கன்ஃபார்மாக அந்த படம் வரும், லைஃப் மாறும் பெரிய நம்பிக்கையோட. இதில் வந்து சொல்லிட்ட சொல்லலாம் தேஷ் சண்டா மாறா அப்படின்னு. நான் ஆடியன்ஸில் வந்து மெயின் லவ். டைட்டில் அடிக்கிறவங்க இல்லைன்னு தாண்டி எனக்கு தான் நம்ம உள்ளே வந்தோம், நம்ம என்ன பண்ணணும், என்ன எடுத்துகிட்டு போகணுன்ற விஷயம் நான் உங்கள் லவ்வில் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஹாப்பியாக. அது போதும் எனக்கு சத்தியமாக. நீங்கள் பார்த்தோம். தேங்க்யூ. அன்பேஷ் எல்லா சபமும் எங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார்.